இனிமே தான் என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இது சாதாரண ஆட்டம் இல்ல. இது அசுரன வதம் பண்ண போற ஆட்டம். பொறுத்திருந்து பாருங்க. சிங்கர் ஸ்வாதஹா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல அவங்க மியூசிக் ஃபீல்ட விட்டு வெளியே வந்ததுக்கு காரணமே அவங்க ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் அவங்கள பல முறை அபியூஸ் பண்ணியிருந்தாங்க. அபியூஸ் பண்ணிட்டு அதை வீடியோவும் எடுத்து வச்சு என்ன மிரட்டினாங்க. அதனாலதான் நான் மியூசிக் ஃபீல்ட விட்டே வெளியே வந்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மியூசிக் டைரக்டர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா கண்டிப்பா நேரம் வரப்போ எவிடன்ஸோட நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு பரபரப்பை கிளப்புற மாதிரியான போஸ்டையும் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக நான் பல வருஷமா பொறுமையாவும் அமைதியாவும் என்ன நானே ஹீல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட இதயத்தோட ஆழத்துல இன்னைக்கு தேவி கடவுளையும் அவங்க எனக்கு கொடுத்த சக்தியையும் நான் இன்னைக்கு உணர்ந்துட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு என்னுடைய அசைக்க முடியாத மன உறுதியோட என்னோட ரொம்ப வலிமையான அகலமான காலடிய என்னுடைய நீதிக்கான போராட்டத்துக்கு நான் இன்னைக்கு எடுத்து வைக்க போறேன். இந்த போராட்டத்துக்கு நான் வச்ச பேர் தான் மகிஷாசுரமர்த்தனம். அதாவது மகிஷாசுரமர்த்தனம் அப்படின்னா அரக்கனுடைய அழிவு அப்படின்னு தான் அர்த்தம். அவங்களுடைய ஆட்டம் ரொம்பவே உக்கிரமா இருக்க போகுது. அதே போல கற்பனை கூட பண்ணி பார்க்காத முடியாத அளவுக்கு ரொம்பவே கிராண்டாவும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போஸ்ட்ல அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உங்கள நிறைய பேரு அந்த இசையமைப்பாளர் யாரு அப்படின்ட்டு கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு நடந்த இந்த ஒரு பிரச்சனை 7 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மியூசிக் டைரக்டருக்கு அப்பவே இது எல்லாமே தெரியும். எல்லாருமே அவரை ஈஸியா கெஸ் பண்றதுக்கு முக்கிய காரணம் அவர் ஒரு பாப்புலரான அபியூசர் அப்படின்ட்டு நக்கலா சொல்லியிருந்தாங்க. அவரால என்ன மாதிரியே பல பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும் கிடையாது, சில ஆண்களுமே கூட அவருடைய விக்டிம்ஸா இருந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவரை கோர்ட்டு கேஸ் அப்படின்னு கண்டிப்பா நான் இழுத்துடுவேன். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். இந்த விஷயத்துல எனக்கு ஆறுதலாவும் உறுதுணையாவும் இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே ஸ்வாதகா குறிப்பிட்ட அந்த இசையமைப்பாளர் யாரு அப்படின்ட்டு மக்கள் மத்தியில நிறைய கெஸ்ட் தான் போய்கிட்டு இருக்குது. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா அந்த இசையமைப்பாளர் அவரா இருப்பாரோ இவரா இருப்பாரோ அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு கமெண்ட்டுக்கும் சிங்கர் ஸ்வாதகா பதில் சொல்லிட்டும் வந்துட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. மேலும் அடுத்த ஒரு அப்டேட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.